ஸ்ரீ கர்க சம்ஹிதை 41ஆம் அத்தியாயம். தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சந்திப்பு. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, மாலையில் ஸ்ரீ ராதை நந்தனனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்தார். அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குளிர்ச்சியான வாழைத்தோப்பு இருந்த ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றார். அந்த வாழைத்தோப்பில் சந்தன மரங்கள் தூவப்பட்ட ஒரு மேக மாளிகை கட்டப்பட்டிருந்தது. வாழை இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடம் மிகவும் அழகாக காட்சியளித்தது. யமுனை நீரை தொட்ட காற்று அந்த அற்புதமான மேக மாளிகையில் நீர்த்துளிகளை சிதறடித்து கொண்டே இருந்தது. தேவி ஸ்ரீ ராதையின் அழகிய மேக ஆலயம் அவளது பிரிவின் நெருப்பால் சாம்பலாகி விட்டது போல் தோன்றியது. மனிதர்களின் தலைவரே, கோலோகத்தில் இருந்து ஸ்ரீதாமனின் சாபத்தால் ரிஷபானு நந்தினியான தேவி ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்த துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அந்த நிலையிலும் என்றாவது ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு வருவார் என்ற நம்பிக்கையில் அவள் அங்கே தன்னை தற்காத்து கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தோட்டத்திற்கு வந்து விட்டதாக சாரதை தெரிவித்ததும் ஸ்ரீ ரிஷபானு நந்தினியான தேவி ராதை அவரை வரவேற்பதற்காக தனது பிறந்த இருக்கையிலிருந்து உடனடியாக எழுந்து தன் தோழிகளுடன் வாயிலிற்கு வந்தாள். அவள் ஆபரணங்களாலும் சந்தன கலவையாலும் தன்னை அலங்கரித்து கொண்டாள். தன் அன்பிற்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குசஸ்தலிக்கு சென்றதிலிருந்து தேவி ராதை எந்த ஒப்பனையும் செய்து கொண்டதில்லை. இந்த நாளுக்கு முன்பு அவள் வெற்றிலை உட்கொண்டதில்லை, இனிப்புகள் உண்டதில்லை, படுக்கையில் படுத்ததில்லை, நகைச்சுவையாக பேசியதில்லை. அந்த தருணத்தில் ராதையானவள் ஆனந்த கண்ணீர் சிந்தியபடி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மதன மோகன தேவனிடம் கனத்த குரலில் வினவினாள். தேவி ஸ்ரீ ராதை கூறினாள், ரிஷிகேசரே, தாம் தான் கோகுலத்தின் உண்மையான இறைவன். அப்படி என்றால் தாம் ஏன் கோகுலத்தையும் வடமதுரையையும் விட்டுவிட்டு குஷஸ்தலிக்கு சென்றீர்கள்? அதற்கான காரணத்தை கூறுவீராக. நாதனே, உனது பிரிவில் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகம் போல தோன்றுகிறது. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு மன்வந்திரம் போலவும், ஒரு நாள் 2 பரார்த்தங்கள் போலவும் கடந்து செல்கிறது. தேவனே, எது துன்பமான காலங்களில் உங்கள் இதமான திருவடிகளை காண விடாமல் தடுக்கும் வேதனையான பிரிவினை நான் அனுபவித்திருக்கிறேன். தேவி சீதையானவர் ராமபிரானையும் அன்னம் மானசரோவரத்தையும் காண ஏங்குவதைப் போல கௌரவம் அளிப்பவரான உங்களை நானும் தன் அன்பிற்குரியவள் வெளிநீர் சிந்துவதைக் கண்ட அன்பிற்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது செல்வத்தால் அவளது மன வேதனையை தணித்து இனிய வார்த்தைகளை கூறலானார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள ராதே, இந்த துக்கம் உடலை வற்றச் செய்கிறது. அதனால் நீ துக்கப்பட வேண்டாம். நம் இருவரின் ஒளியும் ஒன்றே. அது 2 வடிவங்களில் வெளிப்பட்டுள்ளது. முனிவர்களும் ஞானிகளும் இதை அறிவார்கள். நான் எங்கிருந்தாலும் நீ எப்போதும் அங்கே இருக்கிறாய். நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் அங்கே இருக்கிறேன். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில் இருப்பது போல நமக்கிடையே ஒருபோதும் பிரிவு இருந்ததில்லை. ராதே, நம் இருவருக்கும் இடையில் ஏதேனும் வேறுபாட்டை காணும் அந்த பாவிகளான மக்கள் தங்கள் தவறான பார்வையால் உடலின் முடிவில் நரகத்தில் விழுகிறார்கள். தேவி ஸ்ரீ ராதையே பெண் சகாவானவள் ஒவ்வொரு காலையிலும் தன் அன்பிற்குரிய சகாக்களை காண்பது போல இன்றிலிருந்து நீயும் எப்போதும் என்னை உனக்கு அருகில் காண்பாய். என் வாழ்வின் அன்பானவளே, இன்னும் சில தினங்களில் நான் உன்னோடும் அனைத்து இடையர்கள் மற்றும் இடைச்சிகளுடனும் பிரம்மதேவரின் நித்திய வடிவமான கோலோக தாமத்திற்கு செல்வேன். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, மாதவனின் இந்த வார்த்தையை கேட்ட தேவி ஸ்ரீ ராதை கோபியர்களுடன் இணைந்து மகிழ்ந்து ரமாதேவி ரமாபதியை வழிபடுவதைப் போலவே அன்பிற்குரிய ஸ்ரீ ஷியாமசுந்தரரை வழிபட்டார். நரேஸ்வரரே, தேவி ஸ்ரீ ராதை மீண்டும் ராச கிருதத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தார். பின்னர் ராச பகவான் மகிழ்ந்து பிருந்தாவனத்தில் ராசத்தை நிகழ்த்த தீர்மானித்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இடையிலான சந்திப்பு என்ற தலைப்பு கொண்ட 41ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.